விஜயோட நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாம அவருடைய ஃபேவரட் பெர்சனான நீங்களே அவருக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் இன்னைக்கு அனிருத்தை திட்டிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு இன்னைக்கு மியூசிக் ஐக்கானா இருக்கிற அனிருத். அவர் என்ன செஞ்சிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவருடைய இந்த முக்கியமான விஷயத்துக்கு ஒரு பெரிய லீட் ரோலா இருக்கிற ரஜினி சார் என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிருத் தன்னுடைய மியூசிக் கரியரை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய ஹீரோயின் கூட கிசுகிசுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையில் இப்போ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட லீட் ஐக்கானாக இருக்கிற காவ்யா மாறன் கூட சேர்ந்து கிசுகிசுக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இது மற்ற விஷயங்கள் மாதிரி இல்லாமல் ரொம்பவும் சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளப்படுது. ஏன்னா கலாநிதி மாறனோட மகளான காவ்யா மாறன் கூட சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் சுற்றுலா போகும்போது லாஸ் வேகஸில் டின்னர் டேட் கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்கள் வெளியிட்டிருந்தாலும் அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம தான் இது வரைக்கும் அனிருத் இருந்திருந்தாரு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது அவர் ரொம்ப சைலண்டாக இருக்காரு. மேபி இந்த விஷயம் 90%க்கு மேலே உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ரஜினிகாந்த் சாரும் கலாநிதி மாறன் சாருக்கும் நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேவோட, அதாவது ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கூடவே நல்ல ஒரு நெருக்கம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி நண்பர். அது மட்டும் இல்லாமல் 40 ஆண்டு கால நட்பு அப்படிங்கிற விதத்திலேயே கிட்டத்தட்ட இப்போ நடந்திருக்கிற அந்த குளத்தூர் தோல்விக்கு கூட இன்னைக்கு நேரில் சந்திச்சு ஸ்டாலினை ஆறுதல் கூறிட்டு வந்தார். அந்த வகையில் அவங்க குடும்பத்தோட நெருக்கமாக இருக்கிற ஒரு நபராக தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாரோட ஒய்ஃபோட அண்ணன் மகன் தான் அனிருத் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியும். ஸோ இந்த விஷயத்தில் ரெண்டு வீட்லையுமே பேசுறதுக்கு முழு ஒரு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னே ரஜினி சார் கிட்ட சொல்லலாம். அந்த விஷயத்தில் ரெண்டு வீட்டில் இருந்துமே க்ரீன் சிக்னல் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அஃபிஷியலாக காவ்யா மாறன் மற்றும் அனிருத்தோட திருமணம் வெளியீடு அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட ரீசெண்ட் மூவிஸ்ல எல்லாம் ரொம்பவும் ஃபேவரட்டாக இருக்கிற நம்ம அனிருத் மியூசிக். அது மட்டும் இல்லாமல் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ஐக்கானாக இருக்கிற அவருடைய மியூசிக்கை யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஹீரோஸுக்குமே அவருடைய அந்த மியூசிக் அப்படிங்கிறது ஒரு பில்லர் மாதிரி அந்த மூவிக்கு இருந்துட்டு வந்திருக்கு. அந்த வகையில் விஜய் சாரோட பெட்டுன்னு அனிருத்தை சொல்லலாம். அந்த வகையில் மேபி காவ்யா மாறனை அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டா அந்த திருமணத்துக்கு மேபி நம்ம சிஎம்மாக இருக்கிற ஜோசப் விஜய் அவர் வருவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தை இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் மொத்தமாக திட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவருடைய ரொம்ப ஃபேவரட் பெட். அது மட்டும் இல்லாமல் எல்லாரை விடமே விஜய் சார் மேலே ஒரு பெரிய அன்பு, பாசம், மரியாதை அப்படிங்கிறது அனிருத் அப்படிங்கிறவருக்கு இருக்குது. அந்த வகையில் இந்த கல்யாணத்துக்கு விஜய் வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லார் மத்தியிலும் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அவங்களுடைய திருமண அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வரலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நல்லதொரு தேர்வை தான் கலாநிதி மாறன் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா தன்னந்தனியாக இன்னைக்கு வளர்ந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு லக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தூக்கி போட்டு திறமை, டேலண்ட் மூலமாகவே இன்னைக்கு சர்வை பண்ணிட்டு இருக்கிறவர் தான் இன்னைக்கு அனிருத். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் தனியாக நிறைய கான்சர்ட்டும் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில் இன்னைக்கு தனியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெஜண்ட் மாதிரி இருக்கிற அவருக்கு தன்னுடைய பொண்ணை கொடுக்கறதுல எந்த விதமான தயக்கமும் அவருக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் பேச்சுகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.